வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு iKarumpalagai. நம்ம போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மேக் புக்கில் டாக்கரை இன்ஸ்டால் பண்ணி அதில் SQL சர்வரை நம்ம வந்து ரன் பண்ணி அதை வந்து நம்ம அஸ்யூர் டேட்டா ஸ்டூடியோ அப்படிங்கிற டூல் மூலமாக ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ அது ஒர்க் ஆச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னுடைய மேக் புக்கில் விசுவல் ஸ்டுடியோ கோடில் இருக்கிற ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் வழியாக இந்த டாக்கரில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய SQL சர்வரை நான் கால் பண்ண போகிறேன். முழுக்க இந்த கோடை எல்லாமே கிட்டப்புடைய கோபைலட்டை வச்சு நான் எழுத ட்ரை பண்ணுறேன். ஸோ இது ஒரு ட்ரையலுக்காக நான் பண்ணுறேன். இது எப்படி அவுட்புட் வருதுங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட வர பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. நம்ம யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் மாதிரியான சோசியல் மீடியாலையும் அவைலபிளாக இருக்கும். அங்கேயும் நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு என்னுடைய டாக்கரை ஃபஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே கண்டெய்னரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய SQL சர்வர் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் தான் ரன் ஆகும். நான் ஸ்டார்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். விசுவல் ஸ்டுடியோ கோடை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த கன்சோல் அப்ளிகேஷன். ஸோ இதில் இருக்கிற கோடெல்லாம் நான் ஃபஸ்ட்டு வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ பண்ணிவிட்டு GitHub Copilotல போயிட்டு நான் இதுக்கான கோடை வந்து நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து நான் ஒரு நியூ சேட் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏன்னா பழைய சேட் விண்டோ வச்சுருந்தோம்னா அந்த மெமரி டம்ப் ஆகிருக்கும். ஸோ தப்பாக ஆன்சர் சொல்லும். ஸோ இங்கே போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ரைட் அ கோட் டு கனெக்ட் அ டேட்டா பேஸ் அப்படின்னு நான் எழுதுகிறேன். ரைட், இந்த கோடு வந்து அது கொடுத்துருச்சு. இதை நம்ம உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் கீப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கோடு வந்து இங்கே வந்து விழுந்துடும். ஸோ இதுதான் அந்த கோடு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கு அண்ட் தென் எப்படி கனெக்ட் பண்ணணுங்கிறது எல்லாம் கொடுத்துருச்சு. பட் இருந்தாலும் இங்கே ஒரு எரர் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு system.data SQL client அப்படிங்கிற நேம் ஸ்பேஸுக்கான DL வந்து இல்லைன்னு சொல்லுது. இங்கே வந்து நம்ம யூசிங் போட்டோம். இருந்தாலும் நம்மளுடைய ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த system.SQL clientக்கு டேட்டா இல்லை. ஸோ அதையும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஆட் பண்ண சொல்கிறேன். add NuGet package for SQL client அப்படின்னு நான் போட்டு இந்த ப்ராம்ப்டை நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து அதை ஆட் பண்ண சொல்லுது. நான் அளவு கொடுக்குறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா system.data SQL client அப்படிங்கிற இந்த NuGet ரெஃபரன்ஸ் வந்து இங்கே ஆட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் உள்ளே போய் பார்க்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எரர்லாம் போயிடுச்சு. ஸோ இருந்தாலும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்சல்யூட் அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த கோடில் நம்ம டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணணும் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த விண்டோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ நம்மளுடைய சர்வரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். ஸோ லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கரில் நமக்கு 1433ங்கிற போர்ட்டில் ரன் ஆகுது. ஸோ அந்த போர்ட்டையும் நம்ம இங்கே வந்து லோக்கல் ஹோஸ்ட்டோட கொடுக்கணும். ஏன்னா அதுதான் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கோடைய சின்டாக்ஸு. ஸோ 1433ங்கிறது கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் டேட்டா பேஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோவில் சொன்னேன் iKarumpalagai அப்படிங்கிற டேட்டா பேஸ் தான் நான் வந்து கிரியேட் பண்ண டேட்டா பேஸ், அதை கொடுத்துக்கிறேன். அண்ட் யூசர் நேம் வந்து SA அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் at 123 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை ரெடி பண்ணியாச்சு. தென் இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதை நான் ரன் பண்ணுறதுக்கு நான் GitHub Copilotே சொல்கிறேன். பில்ட் அண்ட் ரன் திஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு நான் கொடுத்து இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறேன். ஸோ dotnet பில்ட் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணட்டுமான்னு கேட்குது. நான் அலோவ் பண்ணிடுறேன். தென் dotnet ரன் அப்படிங்கிற கமாண்டை ரன் பண்ணட்டுமான்னு கேட்குது. அலோவ் கொடுத்துட்றேன். ஸோ ரன் ஆகிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என் நெட்வொர்க் ரிலேட்டட் அந்த கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல அப்படிங்கிற எரர் தான் த்ரோ பண்ணுது. ஸோ நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோன்னு பார்ப்போம். ரைட், நான் என்ன தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட்டில் L வரல. ஸோ அதனால தான் அது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் இங்கே போயிட்டு dotnet ரன் கொடுத்து பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருது. ஸோ நமக்கு இந்த கோடு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு DBயை கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ இதுக்கப்புறம் நான் இதில் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த DBயில் நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் வச்சுருந்தோம். அந்த டேபிளில் இருக்கிற எல்லா ரெக்கார்டையும் நான் வந்து இங்கே எடுத்து தர சொல்கிறேன். ஸோ நம்மளுடைய கோபைலட் ஓப்பன் பண்ணி ரைட் அ கோட் டு கெட் ஆல் த டேட்டா ஃப்ரம் யூசர் டீட்டெயில்ஸ் டேபிள் அண்ட் லூப் ஆல் த ரெக்கார்ட்ஸ் அண்ட் ஷோ தி அவுட்புட் இன் கன்சோல் அப்படின்னு நான் ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன பண்ணணுன்னா இந்த iKarumpalagai அப்படிங்கிற டேட்டா பேஸில் யூசர் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. அதில் இருக்க எல்லா ரெக்கார்டையும் எடுத்து லூப் போட்டு கன்சோல் அவுட்புட் காட்ட சொல்கிறேன். இது பண்ணுதான்னு பார்ப்போம்.
ஸோ இது program.cs கான்டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கிச்சு. ஸோ எடுத்துக்கிட்டு அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அண்ட் தென் இதை நான் கீப் அப்படிங்கிறத கொடுத்துட்றேன். ஸோ இப்போ இதனுடைய அவுட்புட்டை பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். அண்ட் தென் இதையும் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்குன்னா சேம் அதே கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அண்ட் தென் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கு. கனெக்ஷன் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு கன்சோலில் ஓப்பன் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் யூசர் டீட்டெயிலுங்கிற இந்த குறி எழுதி அதை கமாண்டில் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு ரீடரில் வாங்கி அந்த ரீடருடைய அவுட்புட்டை லூப் போட்டு எடுத்திருக்கு. ஸோ ரொம்ப யோசிக்க வேணாம். இது ஜஸ்ட் அப்படியே நீங்கள் சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ நம்ம டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக .net ரன் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ ரன் ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல், row 1 யூசர் நேம் iKadmin அண்ட் பாஸ்வேர்ட் வெல்கம். ஸோ என்னுடைய போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் யூசர் டீட்டெயிலை நான் செலக்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அதில் iKadmin அப்படிங்கிற யூசர் நேம், வெல்கம் அப்படிங்கிற பாஸ்வேர்டு உள்ள ஒரு ரோ மட்டும் அந்த யூசர் டீட்டெயில் இருந்தது. அது வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவுட்புட்டாக வந்துருச்சு. நம்ம வீடியோட எண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம கோபைலட்டை யூஸ் பண்ணி நம்ம டாக்கரில் இருக்கக்கூடிய SQL சர்வரை கால் பண்ணி அதில் இருக்கிற ரெக்கார்டை நம்ம ஃபெச் பண்ணி பார்த்துட்டோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கோபைலட் இதெல்லாம் ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. நீங்கள் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிளை கொடுத்துருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.